வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்க நம்மளுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்களை உயிருக்குயிராக விரும்பும் ஆணிடம் நீங்கள் சொல்வதை அவங்க அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் அதிக உண்மையாக தான் அதை நம்புவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க மேல அதிகப்படியான அன்பு பாசம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை அலட்சியமா எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு நீங்க அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷனா இருக்கிறதுனால அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நம்புவாங்க. முக்கியமா அதை ரொம்பவே பார்த்தீங்கன்னா டீப்பான ஒரு விஷயமா ஏற்றுக்கிட்டு அதை பத்தி அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. முக்கியமா அப்படிப்பட்ட விஷயம் தான் அந்த ஒரு ஆண் பண்ணுவான். ஏன்னா அந்த ஆணுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த காதல் அந்த அளவுக்கு அதிகமானது. அந்த ஒரு காரணத்தால அந்த ஆண் இப்படி நடந்து கொள்வான். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் இப்படி பண்றாங்களா இல்லைன்னு பாருங்க. ஒரு ஆணுக்கு யாரை அதிகம் பிடித்திருக்கிறதோ அந்த ஆண் அந்த நபரை தேடி தேடிதான் பேசுவார். மற்றபடி யார் பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல் பிடித்த நபரிடம் அதிகம் பேசுவார். ஒரு ஆணுக்கு உங்களை அதிகமாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களை தேடி தேடி வந்து பேசுவாங்க. மற்றவங்க யார் வந்து அவங்க லைஃப்ல தேடி போய் பேசினாலும் சரி அதை கண்டுக்க மாட்டாங்க. உங்களை தேடி வந்து அவங்க அதிகமாக பேசுறதுக்கு காரணம் உங்களை அவங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக அவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அதான் அதனுடைய முழுமையான ஒரு அன்பா இருக்கும். எந்த ஒரு ஆணுக்கு உங்கள் மீது அதிகப்படியான காதல் இருக்கிறதோ அந்த ஒரு ஆண் உடன் நீங்கள் சண்டை போட்ட பிறகு அந்த ஆண் அந்த சண்டையை சரி செய்ய நினைப்பார்கள். உங்க லைஃப்ல யாரா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சண்டையை அதிகப்படுத்துறதுக்கும் அந்த சண்டை இன்னும் மேலப்படுத்துறதுக்கும் ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்காது. ஆனா ஒரு சண்டை வரும்போது அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணணும். அதாவது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, அந்த ஒரு சண்டையை இப்ப நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக யார் ஒருத்தங்க முயற்சி பண்றாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல அதிகப்படியான அன்பு இருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்து நம்ம அதிகப்படியா பிரச்சனையை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பா அது நல்ல ஒரு விஷயமா இருக்காது. அதுவும் லவ் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அந்த சண்டையை ஸ்டாப் பண்றதுக்கு யார் நினைக்காங்களோ கண்டிப்பா அவங்க கிட்ட தான் ஒரு உண்மையான அன்பு இருக்கும். அண்ட் அவங்க உங்களை சமாதப்படுத்த ட்ரை பண்றாங்க. பொதுவாக ஆண்களுக்கு ஒரு பெண்ணை பிடித்து விட்டது என்றாலே அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அடிக்கடி வந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவருக்கு உங்களை எவ்வளவு பிடித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களை பார்க்க வருவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு உங்களை அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்னாலே அவங்க உங்களை அடிக்கடி பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்க. அதுவும் உங்க லைஃப்ல அவங்கள உங்களுக்கு உங்களை அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதை விட அவங்களுக்கு உங்களை அதிகமாக பிடிச்சிருக்கும் போது மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும். உங்க லைஃப்ல எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் அப்படி நடந்துராது. ஸோ உங்க லைஃப்ல உங்களை விரும்பக்கூடியவங்களுக்கு உங்களோட அதிகமாக பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க உங்களை சந்திக்க அடிக்கடி வருவாங்க. இந்த சிம்பிள் விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அவங்க உங்களை எந்த அளவுக்கு விரும்புறாங்க அப்படின்றத வச்சு. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய இப்படி பண்றாங்களா இல்லைன்னு பாருங்க. அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கு அதிகப்படியான ஆண்களும் பெண்களும் தேவைக்காக தான் பழகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது யார் உங்களை தேடி வந்து உதவி செய்கிறாரோ அவருடன் நீங்கள் பழகலாம். உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக அமையும். ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டைம்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை தேடி வந்து யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க கிட்ட ஒரு உண்மையான அன்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு உதவி தேவைப்படுது, அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாம அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்காது. இங்க நிறைய பேர் தேவைக்காக தான் பழகுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க லைஃப்ல உங்களை தேடி வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களோட அன்பை நீங்க தான் புரிஞ்சுக்கணும், கிடைக்காத ஒரு அன்பு. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்க இருக்கும். See you, bye bye.